நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு முக்கியமான தேவை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அது சம்பந்தமாக நான் ஒரு புக்கு படித்தேன், மிராக்கிள் மார்னிங் சொல்லி. ஹால் ஹெட்வர்ட்னு சொல்லி ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. அவர் லைஃப்ல பட்ட கஷ்டங்கள், அவர் ஃபேஸ் பண்ண விஷயத்த தான் அந்த புக்கை எழுதுறதுக்கு ஒரு ஊண்டுதலா இருந்திருக்கு. அப்ப அதை நான் படிக்கும் போது, அதை பத்தி நான் பார்க்கும் போது பார்த்தா எனக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ்க்கு வருது. அப்ப அதை உங்களுக்கு சொல்லணும், நீங்களும் அதுல ஏதாவது பாயிண்ட் எடுத்தா நீங்க செய்யலாம் இருக்கான்னு தான் அதை பத்தி தான் இந்த வீடியோ. அதுல அவர் 6 ஹேபிட்ஸ் சொல்றாரு. அவர் இந்த ஹேபிட்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி அவர் லைஃப்ல நடந்ததை நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒரு சேல்ஸ்மேனா இருந்திருக்கிறாரு, பெஸ்ட் எம்ப்ளாயரா இருந்திருக்கிறாரு, பெஸ்டா எல்லாமே சேல்ஸ் பண்ணி அவர் சக்சஸ் ஆன பீப்புளா இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு வீட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது எய்தாப்ல ஒருத்தர் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல ஆக்சிடென்ட் ஆயிருது. அவர் ஆக்சிடென்ட் ஆனவுடனே பார்த்தா ஒரு 6 நிமிஷம் கழிச்சு அவரால் எந்திரிக்கவே முடியல. ஆனா அவர் அன்கான்சியஸ் இதுல போனதுக்கு அப்புறம் அவரை ஐசியூல அட்மிட் பண்றாங்க. ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு. 6 நாள் அவர் முழிக்காம இருக்கிறாரு. 7வது நாள் எந்திரிக்கும் போது டாக்டர் சொல்றாரு, இனி நீங்க நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீ வாழ்நாள் முழுவதும் இப்படிதான் இருக்க போறீங்கன்னு அவருக்கு கேட்டோடனே ஒரு அதிர்ச்சி, யாரா இருந்தாலும் அதிர்ச்சி வரும். அப்போ லைஃப்ல இது என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும் போது அவரோட மென்டார், அவருக்கு வேண்டியவர் ஒருத்தர் பாசிட்டிவான ஒரு வார்த்தையை சொல்றாரு. லைஃப்ல நீ பட்டுட்ட, கஷ்டப்பட்ட, நீ எல்லாமே சக்சஸ் ஆன, ஆனா இந்த டைம்ல உனக்கு தேவையானது நீங்க ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோ, நீங்க அழுதுற வேண்டிய எல்லா விஷயத்தையும் அழுதுக்கோ, பாசிட்டிவா யோசனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, வீல் சேர்ல தான் லைஃப், இனிமேல் நான் எந்திரிச்சு நடக்கவே முடியாது அப்படின்னு சொன்னப்போ அவர் யோசிச்ச ஒரே ஒரு விஷயம், நான் வீல் சேர்ல எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்றது எனக்கு தெரியும், நான் இனிமேல் எல்லாத்தோட நான் ஒரு சந்தோஷமானவன் அப்படின்னு தனக்குள்ள அந்த பாசிட்டிவான வார்த்தையை சொல்லும் போது 3 வாரத்துல ஒரு மிராக்கிள் நடந்தது. அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்திரிச்சு அடுத்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு லைஃப்ல அடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. நிறைய ஒரு வீடு வாங்கினாரு, சொத்து வாங்கினாரு, அவருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. 2007 2008 பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைஸ் அமெரிக்கால நடந்தப்ப அவர் பிசினஸ் ஓவர் நைட்ல போயிருச்சு. ஓவர் நைட்ல போனா அவரால் அடுத்த வேலை கூட கஷ்டப்பட்டு இருக்கும் போது அப்ப அவங்க வைஃப் சொல்றாங்க, நீங்க இந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்டும் பாத்தீங்க இதே தான் அவர் ஆனாரு, ஆனா அவர் பிசினஸ் இலக்கல, அவர் சக்சஸா போயிட்டு இருக்கிறாரு, நீங்க அவரை பேர் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க நம்பரை கொடுக்குறாங்க. போய் மீட் பண்றாரு, பேசுறாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரு பிசினஸ் டிப் கொடுங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொன்னோம், நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், லைஃப்ல நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயம் செய்யுங்க அப்படின்றார். என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. ஏர்லி மார்னிங் எந்திரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, 2வது புக்ஸை ரீட் பண்ணுங்க, மோட்டிவேஷன் சம்பந்தமா படிங்கன்னு சொல்றாரு. அது சொன்னோடனே அவருக்கு என்னடா இப்படி சொல்லியிருக்காருன்னு மண்டையில தட்டிக்கிட்டு வைஃப்ட்ட கத்துறாரு, என்ன அவன் ஃப்ரெண்ட் இப்படி சொல்றாரு, ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாருன்னா எக்ஸசைஸ் பண்ணு, மோட்டிவேஷன் சம்பந்தமா புக்ஸை படிக்க சொல்றாரு அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டே ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி நம்ம ஏதோ சொல்றாரு, நம்ம ட்ரை தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் அதை ட்ரை பண்றாரு. ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்குது. என்ன சேஞ்சஸ் கிடைக்குதுன்னா, அவர் முதல் நாள் இருந்ததுக்கும் இப்ப 30 நாள் கழிச்சு லைஃப்ல பார்க்கும்போது ஒரு சேஞ்சஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் பிசினஸ் திருப்பியும் ஸ்டார்ட் பண்றாரு, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு, திருப்பி அடுத்து எல்லாமே நடக்குது. லைஃப்ல அவருக்கு விட்டது அத்தனையும், அவர் கடன் இருந்ததை இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட்டான ஒரு பிசினஸ் ரன்ற அளவுக்கு போயிட்டாரு. அவர் ஃபேமிலி நல்லா இருக்கு, வைஃப் எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கிறாரு. அப்பதான் அவர் யோசிச்சாரு, ஏன் இது நம்மளுக்கு மாத்திரம் இருக்கு, இது பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியணும், ஏன்னா இதே மாதிரி எல்லாரும் டிராவல் ஆறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு புக் எழுதுறாரு, மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ 2 விஷயத்த அவர் சொன்னார் அவர் ஃப்ரெண்டு. ஆனா அவர் என்ன பண்ணார், ஒரு 6 ஹேபிட்ஸா கடைபிடிக்கிறாரு. அந்த 6 ஹேபிட்ஸ் தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சேவர்ஸ் சொல்லி ஒரு நேம் லெட்டர் மாதிரி டைப் பண்ணிருக்கிறாரு. அதுல எஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், அதுல பாத்தீங்கன்னா சைலண்டா இருங்கன்றாரு. வாழ்க்கையில நீங்க எந்திரிச்சோடனே சைலண்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. அந்த மார்னிங் டைம்ல நீங்க மெடிடேஷன் பண்றீங்களோ இல்ல சும்மா கண்ணை மூட்டு இருக்கீங்களோ, சைலண்டா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மனசு இதமா இருக்கும், உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும், உங்களுக்கு விசுவலைசேஷன் ஆகும், எனர்ஜி டிராவல் ஆகும். சைலண்ட் கடைபிடிக்க பாருங்க. அந்த சைலண்ட் பல அர்த்தத்தை கொடுக்கும். எனக்கு எப்போ கோபமா இருந்தாலும் சரி, ஏர்லி மார்னிங்ல நான் யார்கிட்டையும் எங்கேயுமே பேசாம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour நான் சைலண்டா இருக்கிறது அந்த வாழ்க்கையில நான் ரொம்ப காலமா நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த புக்கை படிக்கும் போது இதான் எல்லாரும் பண்றாங்கன்ற நமக்கு தெரிய வருது. ஏன்னா எல்லா பில்கேட்ஸும் சரி, எல்லாரும் சரி, ஒரு டாப் பிசினஸ் பீப்புளா சரி, ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் சரி, ஒரு சைலண்ட் கடைபிடிப்பாங்க. அது யோசிச்சு பாருங்க, சைலண்டா இருங்க. செகண்ட் பாயிண்ட், எஸ் கிடைச்ச சேவர்ல ஏ வருது. ஒரு அஃபர்மேஷன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. அஃபர்மேஷன் தான் பாசிட்டிவான வார்த்தை. என்னால ஜெயிக்க முடியும், ஐ கேன் வின், நான் முடியும் முடியும் முடியும்ன்ற வார்த்தையை சொல்ல பாருங்க. பாசிட்டிவான சில வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும். அதை
அதை சொல்ல பாருங்க. என்னால ஜெயிக்க முடியும், நான் வாழ்க்கையில வருவேன், நானும் ஒரு நம்பர் 1 பிளேஸ்ல வருவேன், நானும் ஒரு பிசினஸ் மேன் ஆவேன், நானும் 12th நல்லா மார்க் எடுப்பேன், 10th மார்க் எடுப்பேன், நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன், நானும் ஒரு சயின்டிஸ்ட் ஆவேன். இப்படி நிறைய விஷயத்த உங்களுக்கு விசுவலைஸ் இருக்கும். அந்த வார்த்தைகளை வந்து நான் ஜெயிப்பேன்றது சொல்ல பார்த்தீங்கனாலே முடியும். இப்போ எஸ் சொல்லிட்டோம், ஏ சொல்லிட்டோம், அடுத்து விசுவலைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க சைலண்டா இருந்தீங்க, வார்த்தை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க. விசுவலைஸ்னா நீங்க ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு கார் வாங்குறீங்கன்னா ஷோரூம் போறீங்க, காரை வாங்குறீங்க, அதை உள்ள ஃபேமிலியோட எந்திரிக்கிறீங்க, போறீங்க, கோயில் வாசல் நிப்பாட்டுறீங்க, சாமி கும்பிடுறீங்க, திருப்பி டிரைவ் பண்ணி வீட்டுக்கு வரீங்க, ஒரு புது வீடு இருக்கணும்னு விசுவலைஸ் பண்றீங்க, அந்த வீட்டுக்குள்ள இப்போ என்ட்ரா வரீங்க, என்ட்ரா ஆனதுக்கு அப்புறம் வீட்டு கதவை திறக்கிறீங்க, ஹால் இருக்கு, சோபா இருக்கு, அங்க ஒரு 2-3 பெட்ரூம் இருக்கு, உங்களுக்கு டிவி இருக்கு, நீங்க எதிர்பார்த்து எத்தனை மியூசிக் சிஸ்டம் இருக்கு, வீட்டுல இருக்க தேவையான அத்தனையும் நீங்க என்னென்ன விசுவலைஸ் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் விசுவலைஸ் பண்ணுங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்றீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்கன்றத விசுவலைஸ் பண்ணீங்கனாலே அது ஒரு காலத்தில் உங்களை ஊண்டுதலாக இதெல்லாம் நீங்க வரத்துக்கு, ஒரு காரு வீடெல்லாம் வரத்துக்கு என்ன பண்ணுனா, உங்களுக்கு ஆள் மனதில் இருக்கும் போது அது தேவையான வேலையை செய்யக்கூடிய ஸ்டெப்பை அது செய்ய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. சேவர்ஸ்ல வந்து எஸ் முடிச்சிட்டோம், ஏ முடிச்சிட்டோம், வி முடிச்சிட்டோம், அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் ஒரு எக்ஸசைஸ். இதுக்காண்டி ஜிம்மு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்காண்டி நீங்க வந்து தனியா ஒரு ஷூஸ் போடுங்க, தனியா அப்பெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்கிப்பிங் பண்ணுங்க, இல்ல ஒரு வாக்கிங் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 மினிட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். அது என்ன ஆகும்னா, உங்க அந்த டே லைஃப் நிறைய எனர்ஜெட்டிக்கா உங்க பாடியில இருக்கிற எல்லாமே ஆர்கானும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஒரு ரீசைக்கிள் ஆகிற மாதிரி திருப்பி ஃப்ரெஷ் ஆகி திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பிளட் சர்க்கிளும் சரி, அங்க இருக்கிற உங்களுக்கு ஹை இருக்கும், உங்க மைண்ட் பிரைன் எல்லா விஷயமும் கிளீன் இதா வந்து நிக்கிறதுக்கு நிற்கும். அதனால எக்ஸசைஸ் பண்ண பாருங்க. அடுத்தது வந்து SAVE பார்த்துட்டோம். அடுத்த R வந்து ரீடிங் பண்ணுங்க. ரீடிங்னா உடனே ஸ்கூல் புக்கோ இல்ல உங்க பிசினஸ் புக்கோ பேப்பரோ இந்த கதை புக்கோ எல்லாம் படிங்கலாம் சொல்ல மாட்டேன். நீ எந்திரிச்சோன்னு மோட்டிவேஷன் சம்பந்தமா புக்ஸ் படிங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் புக் வாங்கி வச்சுக்கோங்க. அதுல ஒரு பேஜை டெய்லி படிங்க. அடுத்து ஒரு டெய்லி ஒரு சாப்டரா படிங்க. அடுத்த சாப்டர் படிக்கும் போது உங்களுக்கு நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் போது புது புது ஐடியாஸ். ஏன்னா ஒரு புக்கு படிக்கும் போது 1000 பேரோட கதை ஒரே புக்ல கிடைக்கும். அந்த ஒரு இது வந்து நீங்க தேட தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு இன்னும் புது எனர்ஜி, புது எண்ணங்கள் எல்லாமே சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு ரீடிங் ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து 6வது 6 அதுல வந்து ஸ்கிரைபிங்னா ஒன்றும் இல்லை, ரைட்டிங். உட்கார்ந்து எழுதுங்க. உங்களுக்குன்னு ஒரு புக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தனியா உங்களுக்கு உங்க கையில இருக்கிறமோ ஒரு டைரியோ புக்கோ வந்து வச்சுக்க பாருங்க. என்ன காரணம்னா, நீங்க உடனே சொல்லலாம் என் மொபைல்ல நோட் இருக்கு, நோட் பண்றேன். எப்பயுமே இந்த டிஜிட்டல்ல போகாதீங்க. இந்த மாதிரி உங்க கையில இருக்கும் போது உங்க ஆள் மனதும் பார்க்கறது மாதிரியும் நீங்க செய்ய வேண்டிய விஷயத்துல இதுல வேற எந்த விஷயத்தையும் இருக்கக்கூடாது. நீங்க என்ன ஷெட்யூல் போட்டீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன கோல் இருக்கு, இது உட்கார்ந்து டெய்லி எழுத ஆரம்பிக்கும் போது டே பிளான், வீக்லி பிளான், மந்த்லி பிளான், லைஃப்ல என்ன அச்சீவ்மெண்ட்ஸ், கார் வாங்கணுமோ, உங்களுக்கு வீடு வாங்கணுமோ, இல்ல பணம் இருக்கணுமோ, கல்யாணம் ஆகணுமோ, ஜாப் போகணுமோ, இப்படி நீங்க டெய்லி எழுதும் போது வீக்லி நீங்க அதை வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நீங்களே உங்களை ரிவைஸ் பண்ணி பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவர் சொன்ன அந்த 6 ஹேல் வந்து சொன்ன மாதிரி மிராக்கிள் மார்னிங்ல இந்த 6 ஹேபிட்ஸ் நீங்க கடைபிடிச்சீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய இது வந்து நடக்கும்ன்றத அவர் சொல்ல வர்றாரு. அவர் சக்சஸ் ஆயிட்டாரு. அவர் இன்னைக்கு ஒரு லெவல்ல நிக்கிறார். ஒரு புக்கே வந்து பல இது வந்து டர்ன் ஓவர் கொடுக்குது. அவர் புக் இன்னும் பிரிண்டிங்கா இன்னும் வித்துட்டு தான் இருக்கு. அது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லா இந்த புக் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த சேவர்ஸ்ன்றது இந்த சொன்ன 6 ஹேபிட்ஸ் நீங்க டைப் பண்ணீங்கனாலே லைஃப்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும். எனக்கு இதுல வந்து சில விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன், சில விஷயத்தை நான் பண்ண ஆரம்பிச்சேன், அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஹேபிட்ஸ். ஏன்னா என்கிட்ட அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் உண்டு. ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது, மெடிடேஷன் பண்றது, சைலண்டா இருக்கிறது, யோசிக்கிறது, விசுவலைஸ் பண்றது, இதெல்லாமே எனக்குள்ள இருக்கிற போது அவர் எல்லாருமே இதை தான் பண்றாங்க. நீங்க எந்த பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சக்சஸ் ஆன அத்தனை பேரும், சுந்தர் பிச்சை எடுத்தீங்கனாலும் சரி, அம்பானி எடுத்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஹேபிட்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ், விசுவலைசேஷன், பிளானிங், அவங்க அதுக்கப்புறம் அந்த ரைட்டிங், எல்லா விஷயத்திலையும் நான் சொன்ன அந்த 6மே நடந்துட்டு தான் இருக்கு. சக்சஸ் ஆனவங்க அத்தனை பேரும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. 100% சக்சஸ் ஆயிருக்காங்க. மித்தவங்க இது பண்ணாதவங்க சக்சஸ் ஆகாதவங்க சொல்ல வரல. ஆனா அவங்க ஆயிருப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஆயிருக்காங்கன்றது உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்காது. ஆனா 100% ஒரு சக்சஸ் ஆகுறாங்கன்னா இந்த ஹேபிட்ஸை வந்து கடைபிடிக்கணும். ஒரு நாள்ல 2 நாள் இல்ல, இதுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட் விடாம நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே ஹெல்த் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா மைண்ட் நல்லா இருக்கும். மைண்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாப் ஒழுங்கா பண்ணுங்க. ஜாப் ஒழுங்கா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெல்த், மணி உங்களுக்கு தேடி வரும். இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கும் போது
சந்தோஷம் கடைசியா நிற்கும். அந்த சந்தோஷம் கிடைக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கும், உங்க சுற்று வட்டாரத்துக்கு நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருக்கும் போது உங்களுக்கு ஹாப்பினஸ் டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் பார்த்தா பாசிட்டிவ் வைப்ரேட்ல இருக்கிறாங்கன்னா உங்க லைஃப் சைக்கிளும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வராம இருக்கும்போது நீங்க உங்க லைஃப் ஸ்பேன் வந்து இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ் கிடைக்கும் போது உங்க ஃபேமிலி சக்சஸ் கொடுக்கும். ஃபேமிலி சக்சஸ் இருந்துச்சுன்னா சுத்தி இருக்கவங்க சக்சஸ் கிடைப்பாங்க. இந்த வைப்ரேஷன் இருக்க 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 என்ன ஆகும்னா மிராக்கிள் நடக்கும். 100% சொல்றேன். இந்த 6 ஹேபிட்ஸ் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ஒரு மிராக்கிள் உங்க லைஃப்ல நடந்தே தீரும். அதனாலதான் இந்த ஆத்தர் புக் எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆத்தருக்கு அவருக்கு நடந்திருக்கு, இப்ப எனக்கு நடக்குது, எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. சக்சஸ் ஆன பீப்புள்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. யோசிங்க, நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஹேபிட்ஸ்ல இருக்கிறீங்க, எதுல இருக்கிறீங்க, என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை மாத்துங்க. நிச்சயமா ஹேபிட்ஸ் நீங்களும் சக்சஸ் ஆகிறதுக்கு லைஃப்ல வரும். எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இதுல சேஞ்ச் பண்ணோம்னாலே நடக்கும்ன்றது சொல்ல வராங்க. ட்ரை தான் பண்ணுவோமே, ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு கிடைக்கும்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க.